ஒரு ப்ரெக்னென்ட் பேஷண்ட் வராங்க அப்படின்னாலே நிறைய ஃபைல்ஸில் வந்து அந்த டாக்டர் வந்து பேஷண்ட்டுக்கு பீரியட் எப்போ வந்தது, எத்தனை மாதம் கர்ப்பமாக இருக்கிறாங்க, அவங்க டிடி இன்ஜெக்ஷன் போட்டாங்களா, ஸ்கேன் எப்போ பண்ணாங்க, பிக்மி நம்பர் வாங்கிட்டாங்களா, இதெல்லாம் மாத்திரம் குறிக்கலை. ஒரு தேர்ந்த மகப்பேறு மருத்துவர் அல்லது அவர்களுடைய டீம் அவங்கள கேட்டகரைஸ் பண்ணும். என்ன கேட்டகரி? லோ ரிஸ்க் கேட்டகரி, ஹை ரிஸ்க் கேட்டகரி. நோ ரிஸ்க் கேட்டகரின்னு எதுவுமே இல்லை. ஏன்னா ப்ரெக்னென்சி, சைல்டு பர்த், அதாவது கர்ப்பமாதல், குழந்தையை பிரசவித்தல், இது எப்போவுமே வந்து அந்த பெண்ணுக்கு கட்டாயம் ஒரு மறுபிறவி தான். இதெல்லாம் வந்து பெரியவங்க சொன்னதில் தப்பே இல்லை. ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி, அதாவது கருவுற்ற தாய் கருவுற்ற நேரத்திலேயோ பிரசவத்திலேயோ இல்லை பிரசவித்து முதல் 6 வாரங்களுக்குள்ளேயோ வந்து இறப்பை சந்திக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாக இருக்குது. அதாவது எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லாத இடங்களில் மாத்திரம் இல்லை, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் இந்த கருவுற்ற தாய்மார்களோ இல்லை பிரசவிக்கும் தாய்மார்களோ அல்லது பிரசவித்த தாய்மார்களோ இறந்து போதல் அப்படிங்கிறது வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அது இல்லாமல் அந்த குழந்தையுடைய தன்மையும் வச்சு தான் வந்து அந்த ப்ரெக்னென்சி நிர்ணயிக்கப்படுது. ஸோ நோ ரிஸ்க் ப்ரெக்னென்சிங்கிறது எதுவுமே இல்லை. ஒரு பெண் தன்னை தாய்மைக்கு உட்படுத்திக்கிறாங்க அப்படின்னாலே அந்த ரிஸ்க்குள்ளே அவங்க நுழையிறாங்கன்னு சொல்லி அர்த்தம். இதுக்காக பயப்படணும்னு நான் சொல்லலை. நீங்கள் லோ ரிஸ்க் கேட்டகரியில் இருக்கீங்களா இல்லை ஹை ரிஸ்க் கேட்டகரியில் இருக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் நம்ம மெயினாக பார்க்கணும். ஏன்னா அதை வச்சு தான் எந்த சென்டரில் நீங்கள் வந்து டெலிவரி பண்ணிக்க வேண்டியிருக்கோம், யார் உங்களை பார்த்துக்க வேண்டியிருக்கோம், எந்த விதமான ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் டெலிவரி பண்ணிக்க வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறத அந்த மகப்பேறு மருத்துவர் உங்களுக்கு நிர்ணயித்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஹை ரிஸ்க் கேட்டகரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஜ், அதாவது ஒரு 35 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள், எல்டர்லி பிரைமி கிராவிடாஸ். இப்போ இருக்க காலகட்டத்தில் லேட்டாக கல்யாணம் பண்ணிக்கிறது, நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறமா வந்து குழந்தை பெற்றுக்கிறது, இல்லை இந்த டெஸ்ட் டியூப் பேபி இல்லைன்னா செயற்கை முறை கருத்தரிப்பில் குழந்தை பிறக்கும் போதெல்லாம் அந்த ஏஜ் ஜாஸ்தி ஆகிடுது. ஸோ அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க, ஏற்கனவே இரத்த கொதிப்பு, இருதய நோய், அவங்களுக்கு ஏற்கனவே திருப்பி ப்ரெக்னென்சி லாஸ் ஆகிருக்குது, இல்லை அவங்களுக்கு குழந்த வயிற்றுக்குள்ளே ஏற்கனவே இறந்து போயிருக்கு முன்னாடி போன ப்ரெக்னென்சிஸில், இல்லை அவங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்குது, இந்த விஷயங்களெல்லாம் ஏதாவது ஒன்றோ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களோ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேஷண்ட் வந்து ஹை ரிஸ்க் கேட்டகரி ஆகிடுவாங்க. டாக்டர் உங்களை வந்து நிர்ணயம் பண்ணும்போது அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் நிர்ணயம் பண்ணலை. உங்கள் உடம்புல என்ன இருக்கோ அந்த ப்ரெக்னென்சியில் அவங்க உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரீவியஸ்லி ஏற்கனவே எதனா கர்ப்பப்பையில் சர்ஜரிஸ் ஆகியிருக்கா, உங்களுக்கு இது எத்தனாவது குழந்தை, பலமுறை ஏற்கனவே 5 குழந்தை உங்களுக்கு இருக்கா, இது 6வது தடவை நீங்கள் கர்ப்பமாக இருக்கீங்களா, ரொம்ப அனீமிக்காக இருக்கிறீங்களா, அதாவது இல்லை வேறு ஏதோ மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு அசோசியேட்டட், கிட்னி ப்ராப்ளம்ஸ், லிவர் ப்ராப்ளம்ஸ், இல்லைனா வந்துட்டு ஹார்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரிலாம் ஏற்கனவே உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுன்றது ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ். இன்னொரு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து ப்ரெக்னென்ட் ஆகும்போது நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் ப்ரெக்னென்சி போக போக அவங்களுக்கு சர்க்கரை வியாதி டெவலப் ஆகிறது, இல்லை பிபி, அதாவது ப்ரெக்னென்சி ஹைப்பர் டென்ஷன், அதாவது இரத்த கொதிப்பு நிலை, இதெல்லாம் வந்து டெவலப் ஆகுறதுங்கிறது வந்துடும். ஸோ ப்ரொக்ரெசிவ்லி ஆரம்பிக்கும் போது லோ ரிஸ்க் ப்ரெக்னென்சியை ஆரம்பிச்சுட்டு ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சிலையும் அது கொண்டு போய் முடியறது உண்டு. எதுக்காக ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சியை கேட்டகரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சியில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு நல்ல ஒரு மருத்துவ குழுவும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளும் இருக்கிற இடத்துல போயிட்டு அவங்க டெலிவரி பண்ணிக்கும்போது மெட்டர்னல் மார்ட்டாலிட்டியும் நியோனேட்டல் மார்ட்டாலிட்டியும் எங்களால் குறைக்க முடியுது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.